ஹாய்ங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக காடை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, பட்டை 2, கிராம்பு 3 சேர்த்துருக்கேன். அது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்துருக்கேன். இது 2 சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் நம்மளோட மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வறுத்துட்டு காடை க்ளீன் பண்ணி வச்ச காடையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சத்தூள், கறி மசால் தூள் போட்டு பெரட்டி விட்டுடலாங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டுடுங்க. சூப்பரான காடை கிரேவி ரெடிங்க. நம்மளோட ஹோம்மேட் மசாலாஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.